பெண்கள் நம் நாட்டின் கண்கள். இந்த ரீசென்ட் டைம்ல எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க சொல்றது என்ன விஷயம்னா, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், பாதுகாப்பு கொடுப்போம், பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதான் பேசுறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னும் பேசவே இல்ல. அது என்ன விஷயம்னா, ரீசென்ட்டா இந்த கரூர் விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் திருவண்ணாமலையில என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நைட் நேரத்துல ஒரு லாரியில வந்துட்டு டிரைவர் வராரு. கூட வந்து ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வராங்க. நடுவில் இந்த நைட்லாம் செக் பண்ணுவாங்கல்ல போலீஸ், அதில் 2 போலீஸ் இருக்காங்க. சுரேஷ், இன்னொருத்தர் வந்து சுந்தர். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, லாரியை நிறுத்தி இந்த மாதிரி உள்ள இருக்க பெண்ணை பார்த்துட்டு, நாங்க அந்த பொண்ணை வந்து அவங்க பொண்ணு எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இந்த பக்கத்துல இந்த கோவில் பார்க்க வந்திருக்காங்க. சரி நாங்க கூட்டு போய் விட்டுறோம்னு சொல்லி ரொம்ப நல்லவங்க மாதிரி அந்த டிரைவர் கிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பக்கத்துல ஒரு கார் இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது. கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேவலமா அவங்க வந்து ரேப் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை, 2 போலீஸ்காரங்க சேர்ந்து. இது ஒரு தரப்பு சொல்றாங்க, இந்த மாதிரி கூட அவங்க அம்மா இருந்ததா சொல்றாங்க. இன்னொரு டைம்ல அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல கரெக்டா. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுல இருந்து தப்பிச்சு அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து பக்கத்துல இருக்க ஈண்டல் வில்லேஜ்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஆந்திராவில இருந்து வந்திருக்கு. அங்க போய் இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அங்க இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இவங்களை போயிட்டு மகளிர் காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க மேல ஆக்ஷன் எடுத்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள தூக்கி ஜெயில போட்டிருக்காங்க. இது நடந்த விஷயம். இந்த விஷயத்த பத்தி யாருமே இன்னும் அவ்வளோ தெளிவா எந்த அரசியல்வாதிகளும் பேசவும் இல்ல. நீங்க இப்ப ரீசெண்டா நடந்த விஷயம்லாம் எடுத்துக்கோங்க. இந்த லாக்அப் டெத்து, அதுக்கப்புறம் இந்த கரூர் விஷயம், அப்புறம் இந்த அஜித் குமார் வந்து இறந்த வழக்கு, அதுக்கப்புறம் இப்ப இந்த ரேப் கேஸ்ன்னு பார்த்துக்கிட்டா, இதுக்கு எல்லாத்துக்கும் காமனா இருக்க ஒரு விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, போலீஸ். இந்த போலீஸ்காரங்க ஏன் இந்த மாரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நிஜமாவே தெரியல. அவங்க இப்ப அது மட்டும் இல்லாம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து பிசிக்கலா அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, இல்லை எக்ஸாம்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு பார்க்குற அவங்க, இந்த மாதிரி அவங்க மென்டலாக எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் கூட்டு போயிட்டு அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கு, பீப்புள் எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அந்த இவங்க உண்மையாவே பிசிக்கலாவும் மென்டலாவும் ஸ்டேபிளான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்ல ட்ரைனிங் பாஸ் ஆகி உள்ள வந்தா இன்னும் இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காம இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி சில காவலர்கள் பண்ற விஷயத்தால நம்ம எல்லா காவலர்களையும் பார்த்து போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படுறோம். இதுல வந்து நம்ம போலீஸ் அதாவது காவலர்கள் நம்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம காவலர்களை பார்த்தாவே நமக்கு பயம்தான் வருது தவிர ஒரு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. மேபி இதெல்லாம் கொஞ்சம் மாறினா எல்லாமே கரெக்டா நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் அதுல இருந்து டைவர்ட் ஆகி இதுலயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.